ஹாய், இன்றைக்கி லஞ்சுக்கு அரைக்கிற கடைசல் தான் செஞ்சுருக்கேன். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து 50 கிராம் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, 2 சின்ன தக்காளி, 1/2 ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து இந்த தண்ணியில் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ரெக்கார்ட் ஆகலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. இதில் நான் ஒரு கட்டி கீரையை 4 தடவை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கீரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிரட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கீரை ஒரு 3 5 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா மூடி போட்டு கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கீரை வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு அதுலேருந்து ஒரு சின்ன காம்பு எடுத்து நம்ம நசுக்கி பார்த்தா தெரியும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இதை நல்லா கடைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் மோடு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 3 மிளகாய் வத்தல், 4 பல் பூண்டை தட்டி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப கொதிக்க விட தேவை கிடையாது. ஏற்கனவே கீரை வேக வச்சுருக்கோம். அடிக்கடி வேக வச்சா அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். அவ்வளோதான், சூப்பரான கீரை கடைசல் ரெடி.